ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் ஜோஸ்ட்ரா ஃபேமிலி. என்னடா எடுத்தோன்னே சேவல்லேருந்து ஆரம்பிக்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வந்திருக்க இடம் அந்த மாதிரி. யூஸ்வலாக சண்டே ஆனாலே எங்களுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போயிடணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி நம்ம லஞ்சுக்கு வெளியில் போகலாம். ஆனால் அது லாங் ட்ராவலாக போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்க மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சு நம்ம கிளம்பி வந்த இடம் தான் இந்த தோட்டத்து வறுவல். இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, அவினாசி தாண்டி கொச்சி ஹைவேல சின்னாரிபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குதான் இந்த தோட்டத்து வறுவல். இந்த இடத்தோட ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. டூ வீலர் பார்க்கிங்கும் ஃபோர் வீலர் பார்க்கிங்கும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போய் இறங்கணுன்னே பார்த்த விஷயமே அந்த நாட்டுக்கோழி வெட்டுற இடம் தான். அவ்வளோ நாட்டுக்கோழி வந்து வெட்டிகிட்டே இருந்தாங்க. சரி போனோன்னே போய் சாப்பிட்றணும்டா அப்படின்னு போய் பார்த்தா அங்கே அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எந்த குடிலுமே அவைலபிள் இல்லை. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக நமக்கு ஒரு குடில் கிடச்சிருச்சு. போனோடனே வெயிட் பண்ண வைக்காம உடனே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நம்ம 4 வெரைட்டில சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த 4 வெரைட்டில எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், ஆசாரி வறுவல், காட்டு வறுவல், இந்த 4 வெரைட்டியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து சிக்கன் குழம்பும் பச்சை புளி ரசமும் கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் தான். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. 4 வெரைட்டி ஆஃப் சிக்கனும் அவ்வளோ டேஸ்ட்டாக தனித்தனியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டு முறைப்படி சாப்பாடு அவ்வளோ நல்லா சமைச்சிருந்தாங்க. சாப்பிட்டோன்னே நல்லா வயிறு ஃபுல்லாக கம்முன்னு அடைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் சுத்தமாக இல்லை. நல்லா சட்டிலான ஃபுட்டாக தான் சமைச்சிருந்தாங்க. நான் இங்கே உட்காந்து கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அவங்க எல்லாரும் எனக்கு கம்பெனி கொடுக்காம உட்காந்து சாப்பிட இறங்கிட்டாங்க. சரி நம்மளும் சாப்பாட்டில் இறங்கிடுவோம்னு நானும் சாப்பிட்றதுக்கு இறங்கிட்டேன். நல்லா வயிறு முட்டை ஒரு புடி பிடிச்சி சாப்பிட்டாச்சுங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு ஏதாவது சோடா கீடா குடிக்கலான்னு பார்த்தா அவங்க கிட்ட எந்த சோடாவுமே இல்லைன்ட்டாங்க. அவங்களோட ஓன் ப்ராடக்டாக தேங்காய் பாலும் அந்த குல்ஃபி ஐஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. சரி இருக்கிறத கொடுங்கன்னு சாப்பிட்டா அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. நான் சாப்பிட்ற ஆர்வத்தில் இருந்தனால அதை வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட எப்போவாச்சும் வெளியில் போயிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பை பாய்.